ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த அப்டேட்ல நம்ம தமிழக அரசு சார்பில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே கலைஞரின் கனவு இல்லம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த திட்டம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஏற்கனவே வந்து ஒரு செயல்முறையில் இருக்குது. இருந்தாலும் வந்து இந்த 2024 டு 25 இந்த இயருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அமௌண்ட் நம்மளுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. ஒரு பயனாளிக்கு வந்து எவ்வளவு அமௌண்ட் வந்து கிடைக்கும், ஒரு யூனிட்டுக்கு நம்மளுக்கு எவ்வளவு காஸ்டா வந்து நம்மளுக்கு வந்து பே பண்ணுவாங்க, இந்த ஸ்கீமுக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும், அப்ளை பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத பத்தி இந்த கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தை பத்தின ஃபர்தர் அப்டேட்டா தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுதுங்க. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம அப் டு எண்ட் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு ரெண்டல் ஹவுஸ்ல இருந்தாலும் ஓகே, இல்ல வந்து நீங்க வந்து ஒரு குடிசை வீடுகள்ல இருக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் மூலமா நீங்க சொந்தமா வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி நம்ம சோசியல் மீடியா பேஜான Facebook, WhatsApp, Instagram பேஜ் ப்ரொஃபைல ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட்ஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் நம்ம சோசியல் மீடியால போஸ்டா ஷேர் பண்ணுவோம். ஈஸியா உங்களால தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு திட்டத்தோட பேர் தான் வந்து கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் அப்படிங்கிற இந்த திட்டத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே 1970லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணி நிறைய நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயனளிக்கக்கூடிய விதமா வந்து இந்த ஸ்கீம் வந்து ஒரு பேர் எடுத்த ஒரு ஸ்கீமா வந்து இருக்குதுங்க. இந்த ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நடைமுறையில வந்து ஒரு சில சேஞ்சஸ் வந்து கரெக்ட் பண்ணி நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு முழுமையான ஒரு திட்டத்தை வந்து மக்களாகிய வந்து பாத்தீங்கன்னா பயனாளிகளுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த திட்டத்தை வந்து இப்ப மறுபடியும் என்ன பண்ணிருக்காங்கன்னா ரீலான்ச் அப்படிங்கறது பண்ணிருக்காங்க. ஓகே, இந்த திட்டத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய இப்ப ரீசென்ட்ல வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட்ஸ் பத்தி பார்ப்போம். இது வந்து ஒன் இந்தியா தமிழ் நியூஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணிருக்காங்க. நேத்து டேட் படி அதாவது டிசம்பர் 1ஆம் தேதி நம்மளுக்கு வந்து அப்டேட் ஆயிருக்குது. கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடு கட்ட யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், என்ன ஆவணங்கள் தேவை என்பதை தெளிவாக இல்ல நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. முன்னாள் முதல்வராக கருணாநிதி இருந்தபோது வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டி தரும் திட்டத்தை 1975ஆம் ஆண்டு தொடங்கி வைத்தார். இதனை அடுத்து 2010ஆம் ஆண்டு குடிசை இல்லா மாநிலம் என்ற இலக்கை எட்டும் வகையில் கலைஞரின் கனவு இந்த கலைஞரின் வீடு திட்டம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா புதுசா வந்து பாத்தீங்கன்னா அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கறது வந்து கொடுத்திருக்காங்க. இந்த கலைஞரின் கனவு இல்ல திட்டம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அனைவருக்கும் பாதுகாப்பான நிரந்தர கான்கிரீட் வீடுகளை அமைத்து தருவதை திட்டத்தின் வந்து பாத்தீங்கன்னா நோக்கமாகும். அதன் வகையில் 8 லட்சம் குடிசை வீடுகளில் மக்கள் வசித்து வருவது கண்டறியப்படுகிறது. அதாவது வந்து பாத்தீங்கன்னா கடந்த 2010ல 8 லட்சத்துக்கு மேற்பட்ட குடும்பங்கள் வந்து பாத்தீங்கன்னா குடிசை வீடுகள தான் வந்து பாத்தீங்கன்னா வசிச்சு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சர்வேல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து தெரிஞ்சு சர்வே எடுத்ததுல அவங்களால வந்து பாத்தீங்கன்னா அனலைஸ் பண்ண முடிஞ்சது. இந்த குடிசை இல்லாத தமிழ்நாடு இலக்கை அடையும் வகையில் 2030ஆம் ஆண்டுகளுக்குள் ஊரக பகுதிகளில் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் வந்து பாத்தீங்கன்னா கட்ட தமிழக அரசு வந்து திட்டமிட்டுள்ளது அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. இதற்கு முதற்கட்டமாக வந்து பாத்தீங்கன்னா 3500 கோடி செலவில் 1 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்பட உள்ளது. இதற்காக வந்து பாத்தீங்கன்னா நிதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஒரு வீட்டிற்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 3.50, அதாவது வந்து பாத்தீங்கன்னா 3.5 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நிதி வந்து நம்ம தமிழக அரசு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க போறாங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல் 3 லட்சம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்றாங்கன்னா டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல யார் வந்து பெனிஃபிஷரியோ அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் பண்றாங்க. இது எடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா 3 லட்சத்தையும் வந்து சிங்கிள் பேமெண்ட்ல கொடுக்காம 4 தவணை முறைகளை நம்மளுக்கு என்ன பண்றாங்கன்னா 4/4 இன்ஸ்டால்மெண்ட்ல நம்மளுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா அமௌண்டா நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. இந்த பணம் நேரடியாக பயனாளி வங்கி கணக்கில் செலுத்தப்படுகிறது. சொந்தமாக பட்டா வைத்திருந்தால் மட்டுமே இந்த திட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா கெட்ட வீடு பெற நீங்க வந்து பயனடைய முடியும் அப்படிங்கறத வந்து கொடுத்திருக்காங்க. இந்த திட்டத்தில் கீழ் ஒரு சொந்தமா நீங்க வந்து ஒரு கான்கிரீட் வீடு வந்து பெறக்கூடிய பட்சத்துல கண்டிப்பா 360 சதுர அடி நிலம் இருக்க வேண்டும். சொந்தமா உங்க பேர்ல வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் வந்து இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க ரேஷன் கார்டுல வந்து ஒரு 4 பேர் இருக்காங்க அப்படின்னா அது ஃபேமிலி ஹெட் பேர்ல இருக்கலாம், இல்ல வந்து மெம்பர் பேர்ல இருக்கலாம். யாராச்சும் ஒருத்தவங்க பேர்ல 360 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல வந்து ஒரு லேண்ட் வந்து உங்ககிட்ட வந்து இருக்கணும். அந்த லேண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 300 சதுர அடி அளவிலான கான்கிரீட் வீடுகள் நீங்க வந்து என்ன பண்ற மாதிரி இருக்குன்னா கட்டுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ்டிமேட் நீங்க வந்து போட்டிருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. இதெல்லாம் நீங்க வந்து ரெடி பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க. புதிய வீடுகள் அனைத்தும் சிமெண்ட் மூலம் மட்டுமே வந்து கட்டப்பட வேண்டும். மண் சுவர்கள் மண் சார்ந்த மூலம் கட்டப்படக்கூடாது. புறம்போக்கு இடத்தில் குடிசை போட்டிருப்பவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திட்டத்தின் கீழ் வீடு கட்ட முடியாது. சொந்தமாக பணம் போட்டு கான்கிரீட் வீடு கட்டி
இருப்பவர்களுக்கு இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற இயலாது அப்படிங்கறது வந்து கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே உங்ககிட்ட வந்து லேண்ட் இருக்கு, வீடு கட்டிட்டீங்க, அந்த வீட்டை வந்து பாத்தீங்கன்னா கிளைம் பண்றதுக்கு அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா பண்ண முடியாது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இந்த கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடு பெற குடிசை வீடுகளில் வாழ்வாதாரம் இருத்தல் அவசியமானதாகும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. குடிசையில் ஒரு பகுதி கான்கிரீட், ஒரு பகுதி வந்து பாத்தீங்கன்னா ஓடு அல்லது ஆஸ்பெட்டாஸ் சீட் இருந்தாலும் இத்திட்டத்தில் பயன்பெற முடியாது. கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் அப்படிங்கிற இந்த திட்டம் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா வீடு இல்லாதவர்களுக்கு, குடிசை வீடுகள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து கட்டி கொடுக்குற வந்து கொடுத்திருக்காங்க. இந்த கலைஞரின் திட்டத்தில் வீடு கட்ட சிமெண்ட் கம்பிகள் வழங்கப்படும். 3,10,10,000 வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4 தவணைகளாக வந்து அது கொடுக்கப்படும். மீதமுள்ள 40,000க்கு வந்து பாத்தீங்கன்னா கட்டுமான பொருட்களாக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழக அரசு வந்து வழங்கப்படுகிறது அப்படிங்கறத தெளிவா வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த ஸ்கீம்க்கு நீங்க வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா உங்க பேர்ல வந்து பாத்தீங்கன்னா பட்டா வந்து உங்க பேர்ல இருக்கணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய நீங்க வீடு கட்ட போற அந்த லேண்ட் வந்து 360 ஸ்கொயர் ஃபீட்ல வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் வந்து இருக்கணும். அந்த 360 ஸ்கொயர் ஃபீட்ல 300 ஸ்கொயர் ஃபீட்டாவது கண்டிப்பா நீங்க வந்து என்ன பண்ணிருக்கணும்னா வீடு வந்து பாத்தீங்கன்னா கட்டுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த கேட்டகரியில நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்க எந்த உள்ள எல்லைக்கு உட்பட்டிருக்கீங்களோ அந்த எல்லைக்கு உட்பட்ட இருக்கக்கூடிய ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட்டை போய் கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. அதை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ்லாம் பின்னாடி வந்து என்க்ளோஸ் பண்ணி அவங்க கிட்டே கொடுத்தாலே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அப்ளை பண்றதுக்கு ப்ராசஸ் வந்து பண்ணுவாங்க. வேற ஃபர்தரா உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உங்க மாவட்டத்தை உங்க ஒன்றியத்துல இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை கான்டாக்ட் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். இதை பத்தி ஃபர்தரா அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுக்கு உண்டான அபவுட் லிங்க் ரெஃபரன்ஸ்க்காக வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.